வாழ்க வளமுடன். அஷ்டாவக்ர கீதை முதல் அத்தியாயம் 5வது பாயிண்ட். அந்தணர் முதலாம் மரபுனக்கில்லை ஆச்சரமும் இல்லை புலன்களுக்கு புலப்படாது பற்றற்று வடிவமற்று அனைத்தின் சாட்சியாய் இலகுமதே நீ சுகமாயிரு அப்படின்ற ஒரு வாக்கியத்தை படித்தேன். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்றது அந்தணர்களுக்கு உரியது, சத்திரியர்கள் அப்படின்றது வந்து ஆளுமை திறனுக்கு உரியது, மற்ற சில விஷயங்கள்லாம் சில விஷயங்களுக்கு இருக்குது அப்படின்றது போல் இருந்தது. இன்றைக்கி அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆன்மீகத்தை ஒருத்தட்ட கொண்டு போனோம் அப்படின்னோம்னா, நான் வந்து இல்லறத்தில் இருக்கேன், குடும்பத்தில் இருக்கேன், இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போதைக்கெல்லாம் இது எனக்கு அவசியம் இல்லாதது, அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும், அப்போதைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது போல் பாகுபாடுகள் நிறைய இருக்குது. ஸோ ஆன்மீகம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனதின் நிரந்தரமான அமைதி நிலையை நம்மக்கிட்ட எப்போவுமே நீடிக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது தான், மன வளத்தை கொடுக்கறது தான் இந்த ஆன்மீகம் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது எந்த கேட்டகரியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வெற்றி பெறணும், ஒரு உயர்ந்த நிலையை தொடணும் அப்படின்னம்னா, மனதின் நிதானத்தன்மை, அமைதி அப்படின்றது இருக்கும்போது மட்டும்தான் அறிவின் செயல்களோட இந்த மனமானது இயங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு இந்த ஆன்மீகம் ரொம்ப அவசியமானது. அதாவது இந்த மன அமைதி, நிதானத்தன்மை, அறிவோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது உங்களுக்கு அவசியமான ஒன்று அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கு ஆச்சாரமும் அப்படிங்கிறது ஆச்சாரம் கோச்சாரம், அந்த தகுதி தராதரம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்கா? இப்போ ஒரு மெடிக்கல் இது எழுதணும்னா கூட இந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்கள்ல, அது போலலாம் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லை வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இடைப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டினாலும் சரி, உங்களுடைய மனம் அப்படின்றதுக்கு அமைதி அவசியம் தேவை. ஸோ அதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுன்றது இல்லை, ஒரு தகுதி நிலையில் இருக்கணுன்றது இல்லை, எவ்விதமான சூழலில் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று தான், இருக்கக்கூடிய ஒன்று தான், தேவைப்படக்கூடிய ஒன்று தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புலன்களுக்கு புலப்படாத ஒரு தன்மையை மட்டும் நாம் வளர்த்துக்கணும். இப்போ நாம் வந்து வாழ்க்கையின் தேவைகள், ஓட்டங்கள் அப்படின்றது பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, ருசிக்கிறது, தொட்டு உணர்றது, இதன் இன்பத்தை நோக்கிய பயணத்தில் தான் ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த புலன்களுக்கு புலப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே இருக்குது. இந்த புலன்கள் அமைதியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமைதியாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு ஆவேசமாக ஆரவாரமாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு புலப்படாமல் இருக்கிறது இந்த அமைதி மட்டும்தான். அந்த அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து உணரணும், அறிவில் நிறுத்தணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பற்று அப்படின்றது தேவையில்லை. இந்த புலன்கள் எல்லாத்தையும் பற்றி கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ பற்றற்ற நிலையில் தான் அந்த அமைதி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வடிவம் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வடிவம் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு அந்த டைமென்ஷன்ஸ், ஒரு காலகட்டம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த அமைதின்றதுக்கு எல்லை கிடையாது. ஸோ அந்த அமைதியை தான் நீங்களா உணரணும், உங்கள் அறிவில் உணரணும். அப்போ தான் நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்றத இவர் இந்த இடத்துல சொல்ல